அண்ட் ஆர்மீஸ் இன்றைக்கி நம்ம யாரோட ஒன் ஷாட் பார்க்க போகிறோன்னா நம்ம டியாவோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போட்டு பல மாதம் ஆகுது. ஸோ தயவு செஞ்சு யாரும் கோச்சிக்காதீங்க. இதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் ரெகுலராக வரும். ஒரு சின்ன டைட்டான ஷெடியூல்னால என்னால் வீடியோஸ் தொடர்ந்து போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்க்காக நம்ம பேன்டாங் டேல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பேன்டாங் டேல்ஸை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நான் இதை எபிசோடாக போட போகிறேன். அப்போ தான் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஆர்மீஸ், நம்ம இப்போ இன்ட்ரோக்குள்ளே போகலாம். ஒய்என் வந்துட்டு ஒரு பேலரினானா பேலட் டான்ஸ் ஆடுறவங்க. ஸோ அவங்க வந்து காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறாங்க. அண்ட் நம்ம டேயாங் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட சிஇஓனா சொல்லவே வேண்டாம். ரொம்ப கோல்டான, ரூடான, ஸ்ட்ரிக்டான, ஹேண்ட்ஸமான, க்யூட்டான நம்ம டேயாங் தான். டேயாங்கோட அம்மா அப்பா வந்துட்டு டேயாங் கூட இல்லை. அவங்க வந்துட்டு வேறு கம்பெனியை வந்துட்டு நடத்திட்டுருக்காங்க, வேறு பிரான்ச்சை. அண்ட் ஒய்எனுக்கு வந்து அப்பா மட்டும்தான். அவங்க அப்பா வந்துட்டு பார்த்திங்கன்னா டேயாங்கோட காம்படிட்டர். அவர் வந்து இன்னொரு கம்பெனியோட சிஇஓ தான். ஸோ ஒய்என் வந்துட்டு அவருக்கு ஒரே பொண்ணு. டேயாங் வந்துட்டு ஒரு கோல்டு ரோடு ஸ்ட்ரிக்ட் சிஇஓன்றதுனால அவர் வந்துட்டு இந்த பொண்ணுக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறது, ரொம்ப சிரித்து பேசுகிறது இதெல்லாம் செய்ய மாட்டார். ஃபீமேல் எம்ப்ளாயீஸை அவ்வளோ ரெஸ்பெக்டாக நடத்துவார். இதில் என்ன ஒரு ஃபன்னுனா, டேயாங்கோட அசிஸ்டண்ட்டே ஒரு பொண்ணு தான். அவள் பேர் வந்துட்டு ஆனி. இந்த ஆனின்ற கேரக்டர் தான் நம்ம ஸ்டோரிக்கே ஒரு ஸ்பைஸ் கொடுக்குறது. இந்த ஆனின்ற கேரக்டர் தான். சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டே வந்துட்டு ஒரு கார்ப்பரேட் ஈவெண்ட்டுக்கு போகிறாரு. ஸோ அவர் வந்து ஸ்டைலாக கிளம்பி போகிறாரு. கோல்டு ஃபேஸோடு தான் போகிறாரு. அவரோட அசிஸ்டன்ட் சைடில் நின்றுக்கிட்டு தொண பேசிக்கிட்டே வராங்க. ஸோ தொண பேசும்போது இவர் ஒரு பார்வை தான் அவங்கள பார்க்குறாங்க. ஸோ அவங்க அசிஸ்டண்ட் வாயை மூடிடுறாங்க. அண்டு நிறைய டான்ஸ் ஈவெண்ட்டு, நிறைய அவார்ட் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பெரியவங்களாம் நின்று பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி நின்று எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும் போது இந்த டான்ஸ் காஸ்டியூமோட ஒரே ஒரு பொண்ணு மட்டும் டேடி டேடி அப்படின்ட்டு டேயாங்க பார்த்து ஓடி வராங்க. டேயாங்க ஒன்றுமே போடல. என்னடா யாரா இந்த பொண்ணு நம்மளை பார்த்துட்டு ஓடி வந்துடும் பேன்னு பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்ருக்கும் போது டேயாங்க லைட்டாக உரசிட்டு அவங்க பின்னாடி அவங்க அப்பா கிட்டே போகிறாங்க. ஸோ அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஒய்என் தான். ஸோ ஒய்என் வந்து அவங்க அப்பாவோட சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு டேயாங் ஒய்எனையே பார்க்குறாரு. யாரா இந்த பொண்ணு, நம்ம இந்த பொண்ணையை ஏறெடுத்து பார்க்க மாட்டோமே, இந்த பொண்ணை மட்டும் நம்ம ஏன் பார்க்குறோம், ஆஹா தேவையில்லாத வேலை டேயாங் அப்படின்ட்டு மண்டைக்குள்ளே ஓடுது. சைடில் இருந்து அவங்க அசிஸ்டன்ட், பாஸ் டைம் ஆகுது பாஸ், நமக்கு அடுத்த மீட்டிங் இருக்குது பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்க தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே விடியுது. டேயாங்க்கு வந்து ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. அந்த பொண்ணு வந்துட்டு ஹலோ யார், ஹலோ ஆனி இருக்காங்களா, அப்படிலாம் இங்கே யாரும் இல்லை, ஃபோனை வைங்க. ஃபோனை வைக்காதீங்க, இருங்க, 923 நம்பர் கரெக்டாக தான் இருக்குது, நான் கரெக்டாக தான் கால் பண்ணியிருக்கேன், இது ஆனியோட நம்பர் தான், நான் தான் இல்லைன்றல, வைக்கிறீங்களா ஃபோனை, சும்மா தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க, நான் கம்ப்ளைண்ட் பண்ணட்டுமா, இது ஆனியோட நம்பர் தான், நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். ஆனி உங்களுக்கு என்ன வேணும், அவன் என்னோடய ஃப்ரெண்டு. எது உங்கள் ஃப்ரெண்டா, ஆனி என்கிட்ட அப்படி சொல்லவே இல்லையே. மாட்டினீங்களா, அப்போ நீங்கள் ஆனிக்கு தெரிஞ்சவங்க தான், ஒழுங்கு மரியாதை ஆனிக்கிட்ட ஃபோனை கொடுங்க. ஃபோன் ஃபஸ்ட்டு ஆனி தான் வச்சுருந்தாங்க, இப்போ நான் தான் யூஸ் பண்ணுறேன். அப்போ ஆனியோட நம்பர் தாங்க. இப்படி பேசினோடனே டேயாங்க்கு வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. ஸோ நாள் போக போக 2 பேரும் வந்துட்டு நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நாள் போக போக டேயாங்கோட வாய்ஸில் வந்து டோன் மாறிக்கிட்டே இருக்குது. என்னாச்சு டே, ஏன் இப்படி பேசுகிறீங்க? அது ஒன்றும் இல்லை, எனக்கு மனசு சரியில்லை, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன். என்னாச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்கள். அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. ஏன் டேயாங்க இப்படி பேசுகிறீங்க, நான் உங்கள் ஃப்ரெண்டு தானே, இவ்வளோ நாள் உங்ககிட்ட பேசுகிறேன்ல, உனக்கு சொன்னால் புரியாதுன்றல. என்ன சொன்னால் புரியாது, நான் உங்கள் ஃப்ரெண்டு தானே, என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னோடனே டேயாங்கோட பாஸ்டெல்லாம் சொல்கிறாரு. டேயாங்கு அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு எப்படிலாம் அவர் லவ் பண்ணார், அவங்க எப்படி விட்டுட்டு போனாங்க, இந்த கதையெல்லாம் அவர் சொல்கிறாரு. என்னது டேயாங், நீங்கள் லவ் பண்ணீங்களா, சே இப்படி லவ் பண்ணியிருக்கீங்க, உங்களை போய் விட்டுட்டு போயிருக்காங்க அவங்க. நான் அதுக்கு தான் சொல்கிறேன், நான் இப்போ பேசலை, நான் அப்புறமா பேசுகிறேன் வை அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஒய்எனுக்கு நைட்லாம் தூக்கமே வரல. என்னடா அந்த மனுஷன் இப்படி லவ் பண்ணியிருக்காரு, சே அப்படின்ட்டு ஒய்என் கண்ணெல்லாம் கலங்குது. என்னன்னு தெரியல, அவரோட பிரேக்கப் ஸ்டோரி கேட்டதுக்கப்புறம் ஏன் ஒய்எனோட கண்ணெல்லாம் கலங்குதுன்னு காலையில் ஏஞ்சிக்கிறாங்க. அப்போ கூட ஒய்என் மண்டையில் அதுதான் ஓடிட்டுருக்கு.
நான் ஏன் டேயாங்க முன்னாடியே பார்த்துருக்க கூடாது, சீச்சி அப்படிலாம் இல்லை, அவர் நம்மளோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒய்என் ஜாலியாக காலேஜுக்கு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் டேயாங் வந்துட்டு ஒரு நாளும் அவங்க எக்ஸ் கூட எப்படிலாம் இருந்தாருன்னு ஒரு நாளும் கதையை சொல்லும் போதெல்லாம் இங்கே வந்துட்டு ஒய்என் அழுவாங்க. என்ன சைலண்ட்டாக இருக்க? ஒன்றும் இல்லை, அவங்க கதையெல்லாம் நான் கேட்டுட்ருக்கேன் அப்படின்ட்டு ஒய்என் உட்காந்து அழுதுட்டு தான் இருக்காங்க இவரோட ஸ்டோரிலாம் கேட்டுட்டு. ஸோ நாள் போக போக டேயாங்க்கும் இவங்களுக்கும் சண்டை வருது. டேயாங் சொல்கிறாரு, நீ இனிமேல் என்கிட்ட பேசுகிறதெல்லாம் நிறுத்து, எனக்கு பிடிக்கல, எனக்கு என்னவோ நான் ரொம்ப அட்டாச் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன் டேயாங் இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் உங்ககிட்ட என்ன பண்ணேன்? இல்லை பையன், சரி வரல, நான் ஏதோ மறுபடியும் அதே இதுக்குள்ளே போய் விழுந்துடணும்னு எனக்கு பயமாக இருக்குது. ஸோ விட்டுரு, இதோட பேசுகிறத நிறுத்திக்கலாம். ஏன் டேயாங், நான் உங்களை அந்தமாரி எதுலேயும் நான் அப்ரோச் பண்ணலையே டேயாங், எனக்கு அப்படி தோணுது. உங்களுக்கு தோணுதுன்னா நான் என்ன டேயாங் பண்ண முடியும்? பேசாத, அவ்வளோதான். இல்லை டேயாங், எனக்கு புரியலை, நீங்கள் இவ்வளோ நாள் பேசிட்டு இப்படி விட்டு போனால் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது டேயாங். இந்த பார் ஒய்என், சொல்கிறத மட்டும் கேளு. முடியாது, இதுக்கப்புறம் பேசவே தேவையில்லை. நம்ம 2 பேரும் பேசினா எனக்கு என்னவோ நான் திரும்பவும் விழுந்துருவேணும்னு எனக்கு பயமாக இருக்குது. எதில் டேயாங் விழுவீங்க? ரொம்ப பேசாத, ஃபோனை வை அப்படின்ட்டு டேயாங் கட் பண்ணிடுறாரு. ஒய்எனுக்கு நைட்லாம் தூக்கமே வரல. ஒரு சைடு வந்துட்டு டேயாங் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்ற நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு சைடு டேயாங் வந்து இப்படி பேசுனதை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலைல டேயாங் எழுந்திரிக்கிறாரு. எழுந்தோடனே மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவங்க அசிஸ்டண்ட் ஆனி கேட்குறாங்க, என்னாச்சு பாஸ்? ஒன்றும் இல்லை, வேலையை பாரு. இல்லை பாஸ், உங்கள் வேலையை பாருன்றல்ல அப்படின்னோடனே ஆனி மனசில் நினைக்கிறாங்க, என்னாச்சு இந்த ஆளுக்கு ஒரு மாதிரி இருக்கார், இப்படிலாம் இருக்க மாட்டாரே அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. அவங்க வந்து ஃபோன் எடுத்துகிட்டு ஒய்எனுக்கு டயல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கார். அதுக்கப்புறம் லவ் வின்ஸ் ஓவர் ஈகோ கால் பண்ணிடுறாரு. ஒய்என் தான் எடுக்கலை. ஸோ ஒய்எனுக்கும் தோணுது, என்ன இவர் மிஸ் கால் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. இப்போ இவர் ஃபோனை நம்ம எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? அவர் தான் உன்னை வேணான்னு தூக்கி போட்டார்ல, ஃபோனை எடுக்காத அப்படின்ட்டு கால் பண்ணிடுறாங்க. அடுத்து கேட்குறாங்க, ஹலோ, என்ன கால் பண்ணியிருந்தீங்க? எப்பவும் போல் பண்ணுறது தானே, நேற்று ஏதோ பேசுனீங்க. அது நேற்று, இப்போ இன்றைக்கி பேசு அப்படின்னோடனே, நேற்று நீங்கள் எப்படிலாம் பேசுனீங்க தெரியுமா என்கிட்ட? எனக்கு பிடிக்கல டேயாங். ஒழுங்காக பேசு, ஓவராக பண்ணாத. நேற்று எனக்கு மூட் அவுட்டில் இருந்தேன், அதனால் நான் பேசுகிறேன். அப்படியா? உனக்குலாம் நடந்தாதாண்டி தெரியும். எது? நான் இன்னும் என்னை பற்றி சொல்லாமல் வச்சுருக்கேன், சொன்னால் நீலாம் அழுதுருவ. யார்? நான் அழுவேன்? எதனா மொக்க கதையாக தான் இருக்கும், எங்கே சொல்லு பார்ப்போம் அப்படின்ட்டு சொல்லும் போது ஒய்என் வந்துட்டு சொல்கிறாங்க அவங்க கஷ்டத்தெல்லாம். டேயாங் ஒரு நிமிஷம் ஹார்ட்டில் கை வச்சிட்டாரு. ஒய்என் வந்துட்டு இப்போ ரொம்ப ஒய்என், நிஜமாலே உங்கள் அப்பா உன்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் பேலன் டான்ஸ் கற்றுக்க வச்சாரா? ஆமாம் டேயாங், உன்னை இவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணியிருக்காரு, அவர்லாம் ஒரு அப்பாவா? என்னால் என்ன செய்ய முடியும் டேயாங், சொல்லுங்கள் நீங்களே. என்னால் இப்போ இதுலேருந்து வெளியும் வர முடியாது. யாராவது வந்து என்னை கூட்டிகிட்டு போனால் தான் உண்டு டேயாங், மற்றபடி என்னால் இதுலேருந்து வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி ஷேர் பண்ணிக்கிறாங்க. திரும்பவும் டேயாங் வந்துட்டு அவரோட பாஸ்ட்டை பற்றி சொல்கிறாரு. சொல்லும் போது ஒய்என் சீக்கிரட்டாக அழுகுறது, இப்படியே அந்த நாள் போயிடுச்சு. ஸோ எல்லா நாளும் ஒய்என் வந்துட்டு முன்னை விட இப்போ ரொம்ப அதிகமாக கால் பண்ணுறது, 2 பேரும் அதிகமாக பேசுகிறதுன்னு இருக்காங்க. ஸோ அவங்களோட கான்சன்ட்ரேஷனும் மாறுது, ஒய்எனோட கான்சன்ட்ரேஷனும் மாறுது. டேயாங்கோட அசிஸ்டண்ட் வந்துட்டு, சார் முடிக்க வேண்டிய ஃபைல் இன்னும் நிறையா இருக்குது சார், அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு போ, நான் பார்த்துக்கிறேன். இதை வந்துட்டு ஒய்என் வந்து அந்த சைட்லேருந்து கேட்டுட்டு, உங்களுக்கு வேலை இருக்கா? சரி போய் நீங்கள் பாருங்கள், அதெல்லாம் தேவையில்லை, நீ பேசு, போய் பாருங்கள். ஏன்னா நீங்கள் தானே வேணும்ட்டே அவங்கள பேச சொல்கிறீங்க, நான் ஃபோனை கட் பண்ணணும்ல, அதுக்காக தானே இப்படிலாம் பண்ணுறீங்க. இதை பாரு, தேவையில்லாமல் பேசாத, பேசுகிறதா இருந்தால் பேசலைன்னா கட் பண்ணிட்டு கிளம்பு. அவ்வளோ ஆயிடுச்சா? நாங்களாம் எங்கள் வேலையை விட்டுட்டு இவ்வளோ ஸ்ட்ரிக்டான வீட்லேயே நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன்ல, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறேன்? உங்ககிட்ட பேசுகிறேன்னு தானே சொல்கிறேன். பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு இப்படி நடுவில் உங்கள் அசிஸ்டண்ட்டை விட்டு பேசுகிறீங்க. இங்கே பாரு, தேவையில்லாமல் பேசாத,
அவ்வளோதான் உனக்கு மரியாதை, நான் டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போடுறாங்க அந்த இடத்துலையே. ஸோ வந்துட்டு டேயாங் வந்துட்டு காலை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் 3 நாள் 2 பேரும் பேசவே இல்லை. ஒரு ஓரமாக காலேஜில் நின்று ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க வையன். அந்த பக்கம் டேயாங் வந்துட்டு ஒரு மாதிரி மண்டை காஞ்சி போய் உக்காந்துருக்காரு. இந்த பக்கம் வையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு சாரா வராங்க. என்னம்மா, என்ன பிரச்சனை, ஏன் இப்படி உக்காந்துருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு சொன்னால் புரியாது. காதலில் விழுந்த மோகம் கண்களில் தெரிகிறது அப்படின்ட்டு சாரா கலாய்க்கிறாங்க. இங்கே பாரு, வாய் மூடிட்டு போறியா? சொல்லு யார் இந்த வாட்டி அப்படின்ட்டு டேயாங் பற்றி சொல்கிறாங்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட என்ன, நான் என்ன பண்ண முடியும்? நானும் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் இப்படி ஆகும்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி, நான் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் ஒரு கண்டிஷன், நீ வந்துட்டு முடியாதுன்ற சுச்சுவேஷனில் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. சரி, நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சாரா வந்து ஒரு சில அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்க. வையன் கேட்குற மாதிரி தெரியல. சரி, ஹெல்ப் பண்ணுவோமேன்ட்டு போய் டேயாங்கிட்ட சாரா பேசுகிறாங்க. ப்ரோ, யார் நீங்கள்? நான் வந்துட்டு வையனோட ஃப்ரெண்டு ப்ரோ. வையனோட ஃப்ரெண்டா? வையன் யார் ப்ரோ? சும்மா நடிக்காதீங்க ப்ரோ, எனக்கு எல்லாம் தெரியும். இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்க? பாவம், அவன் ஃபீல் பண்ணுறான் நீங்கள் பேசலைன்ட்டு. நான் பேசினாலும் தப்பு, பேசலைனாலும் தப்புன்றாவ. நானே ஆல்ரெடியே பல கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கேன், அவகிட்ட சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா. ப்ரோ, அவள் பேசுகிறதே அப்படி தான் ப்ரோ, கேர் பண்ணுற மாதிரி தான் ப்ரோ பேசுவா. அதெல்லாம் இல்லை, எனக்கு என் பாஸ்ட்டை பற்றி தெரியும் ப்ரோ. ஒரு நிமிஷம் சொல்கிறத கேளுங்களேன். அவள் எல்லாருக்கிட்டையும் அப்படி தான் ப்ரோ பேசுவா. நார்மலாக கேரிங்காக பேசினா அது நீங்கள் வேறு மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு அவள் என்ன ப்ரோ பண்ணுவா? ப்ளீஸ் ப்ரோ, எனக்காக லாஸ்ட்டாக ஒரே ஒரு வாட்டி பேசுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு வராங்க. ஸோ வந்துட்டு டேயாங் வந்து வையனுக்கு மெசேஜ் பண்ணுறாரு, இன்றைக்கி உனக்கு காலேஜ் இருக்கா, ஃப்ரீனா கால் பண்ணு அப்படின்ட்டு. ஹலோ, டேயாங், நீங்களா பேசுகிறது? நான் தான் பேசுகிறேன், சொல்லு. அதான் உன் ஃப்ரெண்டை விட்டு பேசிட்டல, இப்போ நான் பேசி தானே ஆகணும், இல்லைனா நான் வில்லன் ஆயிடுவேன்ல. ஏன் டேயாங் இப்படி பேசுகிறீங்க? இல்லை அதுதானே உண்மை, பேசு. சரின்ட்டு வையன் வந்துட்டு இதெல்லாம் கண்டுக்காமல் பேசுகிறாங்க டேயாங்கிட்ட. இந்த மனுஷன் ஏன் தான் இப்படி இருக்காரோ சரின்ட்டு அப்படின்ட்டு வையன் வந்துட்டு ஒரு மாதிரி கோணையான ஃபேஸ்லாம் பண்ணி காட்டுறாங்க. சாரா சைட்லேருந்து சிரிக்கிறாங்க. என்னை வச்சு அங்கே காமெடி பண்ணிட்டுருக்கியா? ஐயோ, அப்படின்லாம் இல்லை டேயாங் அப்படின்ட்டு அந்த நாள் ஃபுல்லாக போகுது. கொஞ்ச நாள் நல்லா பேசுகிறாங்க. ஸோ வையனோட இன்னொரு ஃப்ரெண்டு ரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்துட்டு, நீங்கள் 2 பேரும் சரியில்லை, ஏதோ பண்ணுறீங்க, எனக்கு தெரியாமல். என்ன பண்ணுற வையன், சொல்லு. உன் கண்களை பார்த்தாலே தெரிகிறது நீ ஏதோ காதலில் விழுந்து விட்டாய் என்று. அதுக்கு நீ சப்போர்ட் பண்ணுறன்னு நல்லா தெரியுது சாரா. ஒழுங்கு மரியாதை 2 பேரும் உண்மையாக சொல்லுங்கள், என்ன பண்ணுறீங்க? யார் ஃபோனில்? சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி ஸ்பீக்கரில் போட்டுடுறாங்க. ஸோ டேயாங் பேசுகிறத வந்து கேட்டுட்டாங்க. போச்சு, காதோல் அப்படின்னு சொல்லிட்டு ரியா ஒரு பக்கம் கத்திகிட்டு இருக்காங்க. டேயாங் வந்துட்டு, நான் அப்போவே சொன்னேனா இல்லையா, இந்த மாதிரி கன்றாவியெல்லாம் நடக்கும்னு நான் சொன்னேனா இல்லையா? ஃபோனை வையன், எனக்கு மூட் அவுட்டாக இருக்குது. சரி, அதுக்கப்புறம் இங்கே 3 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டுட்டு சும்மா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் சண்டை போடுறாங்க சிரிச்சுக்கிட்டு. அடுத்து 3 பேரும் ஜாலியாக காலேஜ் வெளியே வந்துட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ வந்துட்டு 3 பேரும் ஒன்றா போவாங்க, ஆனால் ஒன்றா போயிட்டு தனித்தனியாக போவாங்க. ஸோ அப்படி தனியாக போகும்போது சாரா வந்துட்டு லாஸ்ட்டாக வையனை ஒரு பார்வை பார்த்துட்டு, ஒழுங்காக இருக்கிற வேலையை பாரு, எனக்கு தெரியும், நீ மூடிட்டு போ அப்படின்ட்டு போகிறாங்க. போகும்போது வையன் வந்துட்டு டேயாங்க நினச்சிக்கிட்டே போகிறாங்க. ஸோ சரி, நம்ம கால் பண்ணி பார்ப்போன்னு கால் பண்ணால் டேயாங் வந்துட்டு, உனக்கு இப்போ என்ன தான் பிரச்சனை, எதுக்கு சும்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க? உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேண்ணா? ஆமாம் அப்படின்னு வையன் கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிவிட்டு பஸ்லேயே அழுகுறாங்க. ஸோ அவங்களால டிஎஸை கண்ட்ரோலே பண்ண முடியல இப்படி சொன்ன உடனே. ஸோ அழுகுறாங்க. வீட்டுக்கு போனால் அவங்க அப்பா ஒரு பக்கம் கத்திகிட்ருக்காரு, இன்னும் பேலட் டான்ஸுக்கு டைம் ஆகுது, நீயே இன்னும் போகாமல் இருக்க, லபாலமான்னு கத்துறாரு. ஸோ வையன் இன்னும் வெக்ஸ் ஆகிடுறாங்க. ஸோ கிளாஸ்லேயும் ஒழுங்காக போயிட்டு ஆடலை. மாஸ்டர் வந்து வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ செம்மையாக அடி விழுகுது வையனுக்கு பெல்ட்டில். அப்போ கூட
டேயாங் வந்துட்டு அந்த மூட் அவுட்லேருந்து வெளியே வந்துட்டார் போல். ஸோ ரீல்ஸ் அனுப்பியிருக்கார் போல் அவருக்கு. ஸோ ரீல்ஸ் அனுப்பிச்சோடனே இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ரியாக்ட் கூட பண்ணாமல் கால் பண்ணுறாங்க. என்ன ஒயன் ஜாலியாக இருக்க போல் அப்படின்னோடனே ஒயன் கொஞ்சம் கூட அவங்களோட எமோஷ்னல் பார்ட்டை காட்டாமல் இப்போயாச்சும் இந்த மனுஷன் ஜாலியாக நம்ம கூட பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக சிரித்து பேசுகிறாங்க. அன்றைக்கி நைட்டும் ஃபுல்லாக அவங்களுக்கு போகுது. ஒயன் நைட்டு சாப்பிடல, ஆனால் டேயாங் சாப்பிட்டேன்னு கேட்டதுக்கு சாப்பிட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு ரியா வந்துட்டு காலேஜ் வந்தோடனே கேட்குறாங்க, என்ன வால்கிட்ட பேசுனியா, கொஞ்சம் வாயை மூடுறியா, நீ இப்படியே இருந்தால் எப்படி ஒயன், நீ பேசாமல் டைரெக்டாக சொல்லிடேன், அது கஷ்டம்டி. சாரா அப்புறம் நடுவில் வந்துட்டு அவள் சொல்கிறத கேட்காத, தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க, எனக்கு தெரியும் எப்போ சொல்லணுன்னு, சொல்லாத வையன்றாங்க. ஆனால் ரியா வந்து டக்குன்னு டேயாங்க்கு கால் பண்ணிடுறாங்க. டேயாங் வந்து அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்றாரு. அதுக்கு ரியா சொல்கிறா, சொல்லு சீக்கிரம் சொல்லு அப்படின்னோடனே சாரா அங்கேருந்து பார்த்துட்டு வேணாம் வையன்றா. டேயாங் வந்து லைனில் ஹலோ அப்படின்றாரு. டேயாங், அது என்ன, எதனா பிரச்சனையில் மாட்டிக்கிட்டியா? அது இல்லை டேயாங். அப்புறம் உங்கள் அப்பா எதனா பண்ணிட்டாரா? இல்லை டேயாங், அது சொல்லி தொலை, சீக்கிரம் சொல்லு, எனக்கு வேலை இருக்குது. அது டேயாங், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு டேயாங். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு டேயாங். என்னது பிடிச்சிருக்கு டேயாங்? என்ன சொல்கிற நீ டேயாங்? ஐ லவ் யூ டேயாங். டேயாங் எதுவுமே பேசலை, கொஞ்ச நேரம் அமைதியாகவே இருக்கார். சைடில் நின்று சாரா வந்து ரியா தலையிலே அடிச்சிட்ருக்கா, நீ தேவையில்லாத வேலை பார்க்குற அப்படின்ட்டு. அப்புறம் டேயாங் சொல்கிறாரு, இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் வேணாம் எதுவுமேன்ட்டு அப்படின்ட்டு டேயாங் கொஞ்சம் ரூடாக பேசிடுறாரு. பேசினோடனே ஒயன் அங்கேயே அழுகுறாங்க. ஃபோனையும் அவரே கட் பண்ணிடுறாரு. ரியா வாங்க, உனக்கு தேவையில்லாத வேலைடி, இப்போ பாருடி அப்படின்னு சொன்னோடனே ஒயன் யார்ட்டையுமே பேசல. அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடவும் இல்லை. நைட்டு சேம் அதே இதுதான் நடக்குது. பேலட் டான்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு, லேட்டாக வந்ததுக்கு அவங்க அப்பா திட்டினது, திரும்ப வந்துட்டு பேலட் கிளாஸில் வந்துட்டு அவங்க தப்பாக ஆனது, மாஸ்டர் கம்ப்ளைண்ட் பண்ணது. ஆனால் இந்த வாட்டி திரும்ப அவங்க டேயாங்க்கு ஃபோனே பண்ணலை. இதெல்லாம் பார்த்தோன்னே சாரா திரும்ப போயிட்டு டேயாங்கிட்ட பேசுகிறாங்க. டேயாங் சொல்கிறாங்க, நான் ஆல்ரெடி அவகிட்ட சொன்னேன், இதுக்கு தான் நம்ம பேசுகிறது இதோட நிறுத்திப்போன்ட்டு, ஒரு லிமிட்டோடு வச்சுப்போன்ட்டு. அவள் தான் கேட்காம இது பண்ணா, நடுவில் நீ வேற வக்காலத்துக்கு வந்த, இப்போ பார்த்தியா என்னாச்சுன்னு. அது இல்லை ப்ரோ, அவள் ஏதோ அவசரத்தில் சொல்லிட்டா ப்ரோ, பேசுங்க ப்ரோ, அவளைனால அப்படி பார்க்க முடியல அப்படின்னு ஒன்றுட்டேயாங். சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே சாரா ஜாலியாக போகிறாங்க. ஆனால் ஒயன்கிட்ட அவங்க சொல்லலை இதெல்லாம். ஸோ அடுத்த தடவை டேயாங் திரும்பவும் வந்துட்டு ஒயனுக்கு மெசேஜ் பண்ணுறாரு. மெசேஜ் பண்ணோடனே ஒயன் சாரி கேட்குறாங்க. நான் இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன் டேயாங், எனக்கு தெரியும் நீ பண்ண மாட்டேன்னு, நான் அப்போவே சொன்னல உன்கிட்ட. ஆமாம் டேயாங், நான் பண்ணது தான் தப்பு. ஸோ டேயாங்க்கு வந்து போக போக இதெல்லாம் பழகிடுச்சு. ஸோ ஒயனை வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டாரு. கொஞ்சம் விளையாட்டுத்தனமான பொண்ணு, விளையாட்டுத்தனமாக தான் பேசுவா, லைட்டாக திட்டினா மனசு உடஞ்சி போயிடுவா அப்படின்ட்டு டேயாங் புரிஞ்சுக்கிறாரு. ஒரு தடவையும் விட்டு கொடுக்குறாரு இவ பண்ணுற தப்புக்கெல்லாம். ஸோ ஒயனும் டேயாங்கும் வந்துட்டு கொஞ்ச நாள் ஜாலியாக பேசுகிறாங்க. ஸோ டேயாங்கும் லைட்டாக இதுவாகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் டேயாங் வந்துட்டு தடுத்த ஒரே விஷயம் அவரோட பாஸ்ட்டு தான். திரும்பவும் வந்துட்டு அவர் ஃபீல் பண்ணுற மாதிரி பேசினார். ஏதோ அவரோட பாஸ்ட் வந்துட்டு நடக்காமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒயன்கிட்ட பேசிகிட்ருப்பார். ஒயனுக்கு வந்து புரியுது. ஸோ ஒயன் வந்துட்டு இவர் ஒரு தடவையும் ஃபாலோ ஆகும் போது ஒயன் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான் அந்த பேச்சை. ஏன்னா வந்துட்டு இந்த பிரச்சனை வேறு மாதிரி போயிடக்கூடாது, என்னால் தான் இது ஆச்சு அப்படின்னு திரும்ப டேயாங் பேசிடக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு தடவையும் அவர் ஃபாலோ ஆகும்போது ஒயன் டிஸ்ட்ராக்ட் பண்ணி பேச்சை மாற்றி விட்ருவா. ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அடுத்து வந்துட்டு ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக டேயாங் வந்துட்டு வெளியூர் போகிறாரு, அவங்க அம்மா அப்பாவோட கம்பெனிக்கு போகிறாரு. ஸோ ஒயனுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு தான் போகிறாரு. ஸோ ஒயன் அதை பார்த்துட்டு ஓகே சரி அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணிடுறாங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் காலேஜுக்கு வராங்க. சாரா கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஸோ ரியா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க டெக்ஸ்ட்லாம் படித்து பார்த்துட்டு அவர் வந்து உன் மேலே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒயன் சொல்கிறாங்க, அப்படிலாம் கிடையாதுடி,
எனக்கு தெரியுது, புரியுது அவர் ஃபீல் பண்ணுறாருன்ட்டு. நான் அதனால் அந்த டாப்பிக்கை மட்டும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். ரியா அதுக்கு, நீ ஏன் இப்படி இருக்க? சான்ஸ் கிடைக்கும் போது நம்ம எதனா செஞ்சிடணும். இப்போ ஃபோன் பண்ணு அவருக்கு ஃபோன் பண்ணு. வேணாம், அவர் ஏதோ இம்பார்ட்டண்ட்டான கான்ஃபரன்ஸ்னு வெளியூர் போயிருக்காரு. சாரா நடுவில் வந்துட்டு, ரியா ஆல்ரெடியே அவள் வந்துட்டு நடுவில் பிரச்சனை வந்து இப்படி ஆனது பத்தாதா அவனுக்கு? நீயே சேட்டெல்லாம் பார்க்குறல்லடி, அவர் நல்லா தானடி பேசுகிறாரு, உனக்கு புரிய மாட்டேங்குதுடி. ஒய்யன் நீ பாரு, இதை விட்டேன்னா அதுக்கப்புறம் அவர் உனக்கு கிடைக்க மாட்டார் அப்படின்னு சொன்னோடனே ஒய்யன் டக்குன்னு ஃபோன் பண்ணிடுறாங்க. சாரா பின்னாடியிலேருந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. ஒய்யன் சொன்னால் கேளு, இதுக்கப்புறம் நான் போய் பேச மாட்டேன், இதுக்கப்புறம் நீ பண்ணுற தப்புக்கு நான் போய் பேச மாட்டேன், அவ்வளோதான், நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே ரியா வந்துட்டு சாரா வாய மூட வச்சிடுறாங்க. ஸோ ஒய்யன் கால் பண்ணோடனே டேயாங் வந்துட்டு எடுக்கலை. 2-3 தடவை கால் பண்ணுறாங்க. டேயாங் டக்குன்னு ஃபோன் எடுத்து, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நான் முக்கியமான கான்ஃபரன்ஸில் இருக்கிறது நான் மெசேஜ் பண்ணேன், அது இல்லை டேயாங் ஒன்று சொல்லணும். என்னது, சீக்கிரம் சொல்லி தொலை அப்படின்னோடனே ஒய்யன் வந்துட்டு, டேயாங் நான் வந்துட்டு திரும்பவும் சொல்கிறேன்ட்டு நீங்கள் என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு வேறு வழி இல்லை, ஐ லவ் யூ டேயாங். டேயாங் செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. ஃபோனை கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணதுக்கப்புறம் அவர் பேசினது, அவரோட மெசேஜ்லாம் அவங்க வீட்டில் பார்த்துட்டாங்க. அவர் வந்துட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆக்கணும், ஊருப்படணும்னு தான் அவர் யூனிவர்சிட்டிக்கு விட்டாங்க. இப்படி பண்ணுறாருன்னு தெரிஞ்சோடனே அவங்க வீட்டில் வந்துட்டு செம்மையாக திட்டாங்க டேயாங்க. ஸோ டேயாங் வந்து கான்டாக்டே என்னை விட்டுட்டார் ஒய்யன்கிட்டேருந்து. ஒய்யன் டெய்லியும் அழுகிறது, நைட்டெல்லாம் அழுகிறது, சாரா கிட்டே புலம்புற. சாரா வந்துட்டு சொல்கிறாங்க, நான் அப்போவே உங்ககிட்ட சொன்னேன் ஒய்யன், இந்த மாதிரி பண்ணாதன்னு, இப்போ என்னாச்சு பார்த்தல, சரி வீடு, இதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் சாரா வந்துட்டு, சரி உனக்காக லாஸ்ட்டாக ஒரு வாட்டி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்க்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி பேசும்போது டேயாங் சொல்கிறாரு, இதுக்கப்புறம் நீ அவளை பற்றி என்கிட்ட பேசுகிறதுக்கு வராத அப்படின்னோடனே 2 பேருக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆகுது. யாருக்கு? சாராக்கும் டேயாங்க்கும். 2 பேரும் சண்டை போட்டுட்டு ஃபோனை வந்துட்டு ஒய்யன் பிடுங்கிட்டா. இங்கே கூட ஃபோனை, ஹலோ அப்படின்னு சொன்னோடனே டேயாங் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஒய்யன் குரலை கேட்டோன்னே டேயாங் கட் பண்ணிட்டாரு ஃபோனை. ஸோ அதுக்கப்புறம் ஒய்யன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறது, கண்ணாடியை பார்த்து அவர்கிட்ட பேசுகிற மாதிரி அழுவுறது. அதுக்கப்புறம் நைட்டெல்லாம் தூங்காமல் அவரை பற்றி யோசிச்சுட்டு அழுவுறது. இதனால் ஒய்யனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஸோ ஒய்யனுக்கு வந்து லோ பிபி ஆயிடுது. அப்புறம் வந்து இதை வந்து யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்தால், சொன்னால் வந்துட்டு பெரிய பிரச்சனையாகும், 2 பேரும் தேவையில்லாமல் கோவப்படுவாங்க, ரியாவும் சாராவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சொல்ல முடியாமல் இல்லை, சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னே ரியா கோவம் வந்து டேயாங்கிட்ட போய் கேட்டா, இந்த மாதிரி நீங்கள் பேசாததுனால உங்களை நினச்சி அவள் நைட்டெல்லாம் அழுது, அவளுக்கு இப்போ உடம்பு சரியில்லை, லோ பிபி ஆகிடுச்சு, அடிக்கடி மயக்கம் போட்டு விழுகிறா அப்படின்னு சொன்னோன்னே டேயாங்க்கு கோவம் வந்து இவர் டைரெக்டாக ரியாவுக்கு சொல்லாமல் சாராவுக்கு கால் பண்ணி, அவள் வந்து என்னால் தான் எல்லாமேன்ட்டு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காளா, என் மேலே பழி போட்டா, ஏதோ நான் தான் அவளை வந்து அழுவ சொன்ன மாதிரி, எனக்கு இப்போ எப்படி தெரியுமா இருக்குது, ஏன்டா அவகிட்ட பேசணும் அப்படின்னு இருக்குன்ட்டு சாரா கிட்ட சொல்லிடுறாரு. ஸோ ஒய்யன் வந்து வந்துட்டு இதை பற்றி நினைக்கக்கூடாதுன்ட்டு அதை தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சாரா வந்துட்டு இன்னும் காலேஜுக்கு வரல. ஸோ அவங்க வர்ற வழியில் கால் பண்ணி இந்த மாதிரி டேயாங் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொன்ன உடனே ஒய்யன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பிரைட் ஆனாங்க. ஸோ லாஸ்ட்டாக ஏன்டா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே ஒய்யன் கண்ணிலேருந்து எங்கேருந்து கண்ணீர் வந்துச்சுன்னு தெரில, லபலபலன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒய்யன் வந்துட்டு கிளாஸில் உட்காந்து அழுதுட்டு இருக்கும் போது சாரா வராங்க. அப்போ தான், இதுக்கு தான் ஒய்யன் நான் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தேன், நீ எது சொன்னதும் எனக்கு ஹர்ட் ஆகலடி, நீ லாஸ்ட்டாக உன்னை சொன்ன பற்றியா, எதுக்கு நான் அவகிட்ட பேசினேன்னு இருக்குது, அதுதாண்டி எனக்கு இன்னும் ஹர்ட் ஆகுது, சரி விடுடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரா வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு ஒய்யனுக்கு வந்து ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. ஸோ ஒய்யன் எடுத்து பேசுகிறாங்க. ஹலோ ஒய்யனா? ஆமாம், நீங்கள் யார்? நான் தான் ஆனி, என்ன தெரியல, வாடி அம்மா, உன் நம்பரை தேடி கண்டுபிடிக்க தான் எவனுக்கோ கால் பண்ணி ஏதோ என்னது, யாருக்கோ கால் பண்ணியா, யாருக்கு தெரில, டேயாங்க யாரோ கால் பண்ணாங்க, டே கிட்ட பேசுனியா? ஆமாண்டி பேசினேன், என்னாச்சு?
டே கிட்ட நீ என்ன பேசின, உன்னை பற்றி கேட்டேன், அவர் வந்து சொல்லலை, இதே மாதிரி ஆனி கிடையாது, நான் வேறு யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. பேசினதுலேருந்து இப்போ பேசாமல் இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கேட்டோன்னே ஆனிக்கு மூஞ்சியே மாறுது. ஆனிக்கிட்ட கேட்குறாங்க, என்ன பேசு எதனா. வயன், உனக்கு ஒன்று தெரியுமா? என்னது? நீ சொன்னல டேயாங், அவரோட கம்பெனியில் தான் நான் அவரோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னோடனே வயன் ஷாக் ஆகுறாங்க. நிஜமாவா? நீ தான் அதா? நீ தான் அந்த பொண்ணா? ஆமாம் வயன், நான் தான் அது. உன் ஃபோன் நம்பரை தேடி கண்டுபிடிக்க நான் எவ்வளோ கஷ்டப்படணும் தெரியுமா? அண்ட் இன்னொன்று உன்கிட்ட சொல்லணும். சொல்ல ஆனி அப்படின்ட்டு வயன் சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க. டேயாங்கோட எக்ஸ் நான் தான். இப்போ வரைக்கும் அவர் கூட தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே வயனுக்கு திரும்பவும் லவலவன் கண்ணிலேருந்து ஊற்றுது. அப்புறம் தான் வயன் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. இவ கூட இருக்கிறதுனால தான் அவர் டெய்லி அவளை பார்க்கும் போதெல்லாம் அதெல்லாம் நினைக்கிறாரு அப்படின்ட்டு வயனுக்கு அப்போ தான் தோணுது. அப்புறம் வந்துட்டு ஆனியும் சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு செட் ஆகாதுன்னு தோணுச்சு, நான் பிரேக்கப் பண்ணிட்டேன், அதோட அவனை விட்டுட்டு போயிட்டான். ஸோ வந்து திரும்ப போகிறதா எனக்கு ஐடியாவே கிடையாது வயன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயத்துக்காக இவங்க 2 பேரும் இன்வால்வ் ஆனாங்களோ அந்த விஷயத்த கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஆனிக்கும் கான்டாக்ட் இல்லை, வயனுக்கும் கான்டாக்ட் இல்லை. வயன் வந்து இது எல்லாத்தையும் சாரா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ சாராவும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நாள் இப்படியே போகுது, சேம் அதே தான் ரிப்பீட் ஆகுது. வயன் திருந்துற மாதிரி தெரியல. டெய்லியும் டேயாங்க நினச்சி அழுகுறது, டேயாங்க நினச்சி புலம்புறது. அப்புறம் ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் படிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்ததுக்கப்புறம் வயன் வந்துட்டு டேயாங்க பற்றி யோசிக்கிறது இல்லை. ஒரு 2 நாள் தான் திரும்ப வந்துட்டு சாரா கிட்ட வந்துட்டு, சாரா டேயாங் செருப்பை கொண்டு உன்னை அடிப்பேன் நான், பார்த்துக்கோ, திருந்தவே மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. திட்டினதுக்கப்புறம் வந்துட்டு வயன் டெய்லியும் பஸ்ஸில் போகும்போது அழுகுறாங்க. ஆனால் அது வந்து சாராவுக்கு தெரியாது, சாரா கிட்ட சொல்கிறதில்ல. அதுக்கப்புறம் வயனுக்கு வந்துட்டு டெய்லியும் ஃபேமிலி ப்ராப்ளம் அதிகமாகிட்டே போக போக அவங்க வீட்டில் ரொம்ப டார்ச்சர் பண்ண, அவங்க அப்பா ரொம்ப டார்ச்சர் பண்ண வயன் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி அதையும் சேர்த்து இதையும் சேர்த்து 2த்தையும் சேர்த்து அழுகுறாங்க. ஏதோ செவத்துக்கிட்ட போயிட்டு டேயாங் கிட்ட சொல்கிற மாதிரி இந்த பிரச்சனையெல்லாம் ஃபஸ்ட்டு டேயாங் கிட்ட தானே சொல்லுவாங்க. ஸோ டேயாங்கன்னு நினச்சி செவத்துக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் அப்பா அடித்தார், அது பண்ணார், இது பண்ணார்னு டெய்லியும் அழுகுறாங்க. ஆனால் சாரா கிட்ட இது வரைக்கும் ஒன்றும் விஷயத்தையும் சொன்னது கிடையாது. ஸோ வந்துட்டு இவங்க என்ன பண்ணாங்க, அடுத்த நாள் காலேஜ் போகிறாங்க. அவங்க லேப் சிஸ்டமில் வந்துட்டு ஏதோ ஒரு ஃபைல்ஸை ஷேர் பண்ணணுன்றதுக்காக அவங்க வந்துட்டு அதுக்குள்ளே அவங்க மெசேஜை வந்து லாகின் பண்ணுறாங்க. ஸோ லாகின் பண்ணும்போது ஒரு அன்னோன் கான்டாக்ட்லேருந்து ஒரு மெசேஜ் வருது. இந்த மாதிரி நான் தான் வந்துட்டு டேயோட ஃப்ரெண்டு, டேயோட நிலமை சரி கிடையாது, நீங்கள் இதுக்கப்புறம் அவருக்கு மெசேஜ் பண்ணுறதை விட்டுருங்க, நீங்கள் அவரோட ஃபீலிங்ஸை ஜட்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோடனே வயனுக்கு செம்ம என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடுச்சு. ஹார்ட்டே அப்படி உள்ளே இழுக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆகிடுச்சு. வயன் வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. வயனோட கையெல்லாம் வேர்க்குது, மவுசெல்லாம் வேர்வை. அதுக்கப்புறம் நீங்கள் இனிமேல் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்கள் அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்ட்டு சொன்னோடனே வயன் வந்துட்டு அதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் ஓகே போட்டாங்க. இதை வந்து சாரா பார்த்துட்டாங்க, ஓகே மட்டும் போடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரும்ப வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வயனுக்கு மனசே கேட்கல. அவங்கக்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நான் அவரை டிஸ்டர்ப் பண்ணல, நான் என்றைக்குமே யாரோட ஃபீலிங்ஸையும் ஜட்ஜ் பண்ண மாட்டேன் ப்ரோ, சரி நான் இதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசலை, இதுக்கப்புறம் நான் அவரை தொல்லை பண்ண மாட்டேன், அவராக வந்து பேசினா கூட நான் வந்து அவர்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சைட் போகவும் இல்லை, அப்படியே அவங்க லைஃப் போயிட்டே இருக்குது. இதோட நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ 3 எபிசோட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதோட ஃபஸ்ட் எபிசோட் முடியுது. ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சாரி, கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க, அங்கங்கே கொஞ்சம் தொண்டை சரியில்லாததுனால வாய்ஸ் வந்து அங்கங்கே கொஞ்சம் டமார் அடிக்கும். அண்ட் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால ஸ்டோரிஸ்லாம் கொஞ்சம் அங்கங்கே இப்போ குரல்லே தெரியலையா நடுங்கிறது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.